இந்த சம் கவனிங்களா என்ன கொடுத்துருக்காங்க, த டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஏ பிரிக், ஒரு செங்கக்கல்லோட டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க 24, 12, 8 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ ஹவு மெனி சச் பிரிக்ஸ் வில் பி ரெக்வயர்டு. ஸோ எவ்வளோ பிரிக்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும் டு பில்ட் அ வால், ஒரு செவரை கட்டுறதுக்கு. ஓகேவா? ஸோ ஒரு செவரை கட்டுறதுக்கு எத்தனை செங்கக்கல். ஸோ இந்த மாதிரி செங்கக்கல் அடிக்கிட்டே போகுமா, ஸோ இந்த மாதிரி அடிக்கிட்டே போகிறப்போ எத்தனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த வால்யூம் வந்துட்டு எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ வாலோட லென்த்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு எவ்வளோ 20 மீட்டரு, பிரெத்து வந்துட்டு 48, ஹைட்டு வந்துட்டு எவ்வளோ 6 மீட்டர். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, ஒரு செங்கக்கல், அதாவது இந்த செங்கக்கல்லுக்கான இதை வந்துட்டு கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ அப்போ வந்துட்டு இது மாதிரி நம்ம எத்தனை செங்கக்கல் அடுக்கி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்களா. ஸோ அப்போ அந்த டோட்டல்லேருந்து இதை 1 வந்துட்டு நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ எத்தனை நம்ம அடுக்கி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடச்சிருமா. ஓகேவா? ஸோ இப்போ சம் போடுறேன், உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ பாருங்களேன், ஃபஸ்ட்டு வந்துட்டு வால்யூம் ஆஃப் த பிரிக்கு. ஓகேவா? ஸோ பிரிக்கோட வால்யூம் முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பிரிக்குக்கான லென்த் வந்துட்டு என்னது 24 சென்டிமீட்டர், அடுத்து பிரெத்து வந்துட்டு 12 சென்டிமீட்டர், அடுத்தது ஹைட்டு வந்துட்டு எவ்வளோ 8 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ வால்யூம் ஆஃப் த பிரிக் ஃபார்முலா என்னது, ஃபார்முலா ஃபுல் எல்லாத்துக்கும் வால்யூம்னாலே L × B × H தான். ஓகேவா? ஸோ அப்போ 24 × 12 × 8. ஓகேவா? 24 × 2 8 are 16, 6 balance 1, 186, 996. ஓகேவா? அப்போ 24 96 மல்டிப்ளை பண்ணணுமா. ஸோ 24 96 மல்டிப்ளை பண்ணலாம், அப்படி இல்லைனா அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதை நம்ம இப்படியே வச்சுப்போம். ஏன் அப்படின்னா நம்ம டிவைட் தானே பண்ண போகிறோம், அதனால் நம்ம அப்படியே வச்சுப்போம். ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ மல்டிப்ளை பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு வால்யூம் ஆஃப் த வால். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு வாலுக்கான வால்யூம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க, வாலுக்கு லென்த்து வந்துட்டு 20 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பிரெத்து வந்துட்டு 48 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஹைட்டு வந்துட்டு 6 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையுமே இப்போ இதெல்லாம் சென்டிமீட்டரில் இருக்கா, அப்போ நம்ம இது என்ன பண்ணிக்கணும், சென்டிமீட்டரில் மாற்றிக்கணுமா. ஸோ அப்போ 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டரா. ஸோ அப்போ மீட்டராக மாற்றுறப்ப என்ன பண்ணணும், 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு லென்த்து வந்துட்டு எவ்வளோ கிடைக்கும், 20 × 100 2000. ஓகேவா? இப்போ லென்த் வந்துட்டு 2000 சென்டிமீட்டர் கிடைக்கும், பிரெத்து வந்துட்டு என்னது 48 சென்டிமீட்டர் தான், ஹைட்டு வந்துட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 6 × 100. ஸோ 6 × 100 எவ்வளோ 600. ஸோ 600 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் வந்துட்டு என்னது ஹைட்டு. ஓகேவா? புரியுதா எப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, L × B × H. ஸோ இப்போ லென்த்து வந்துட்டு எவ்வளோ 2000, பிரெத் எவ்வளோ 48, அடுத்தது ஹைட்டு வந்துட்டு எவ்வளோ 600. ஓகேவா? ஸோ நம்ம இதையும் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஒரு பிரிக்குக்கான இதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் பிரிக்ஸு, சாரி எத்தனை பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணுமா. ஸோ நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த வால். ஓகேவா? ஸோ வாலோட வால்யூம் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த வால் டிவைடட் பை ஒரே ஒரு பிரிக்கு. அப்போ நம்மளுக்கு எத்தனை பிரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிரும். ஓகேவா? அதுக்காக தான் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த பிரிக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணி பார்ப்போமா. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு வால்யூம் ஆஃப் த வால் எவ்வளோ கிடைக்குது நம்மளுக்கு, 2000 × 48 × 600. ஓகேவா? ஸோ டிவைடட் பை 24 × 12 × 8. ஓகேவா? ஸோ அப்போ கேன்சல் பண்ண முடிகிற அளவுக்கு கேன்சல் பண்ணலாமா. ஸோ அப்போ வந்துட்டு 188, 6 8s are எவ்வளோ 48. ஓகேவா? ஸோ 1 6 is 6, 2 6 are 12. ஸோ அப்போ அதே மாதிரி 1 2 is 2, 3 2s are 6, ஸோ 300. ஓகேவா? ஸோ அடுத்து வந்துட்டு 12 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா, இல்லை 2 டேபிளில் கூட பண்ணிக்கலாம். ஸோ வரிசையாக போகலாம். ஸோ அப்போ இதை கேன்சல் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன ஆகும், 150 கிடைக்குமா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு 3 டேபிளில் பண்ணலாம். ஸோ 3 டேபிளில் பண்ணோம் அப்படின்னா 4 3s are 12, 5 3s are 15, ஸோ 50 டைம்ஸ் வருது. 1 4 is 4, 5 4s are 20, ஸோ 500 வருது. ஓகேவா? ஸோ இப்போ கீழே எல்லாமே கேன்சல் ஆகிட்டு 1 தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி மேலே வந்துட்டு நம்பர்ஸ் இருக்குது. ஸோ மேலே நம்பர்ஸ் என்னென்ன இருக்குது, 500 × 50. ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாமா. மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 3 zeros இருக்குது, 5 5s are எவ்வளோ 25. ஸோ 25,000. ஸோ எத்தனை பிரிக்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு கிடைக்குது, 25,000 பிரிக்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேவா? ஸோ அப்போ therefore 25,000 bricks will be required to build a wall. இதான கொஷின்லேயே கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம அப்படியே எழுதிக்க வேண்டியது.
ஓகேவா? புரிஞ்சுது அந்த சம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலனா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் அடிச்சிட்டேன். ஸோ சாரி. ஓகே, தேங்க்யூ.